சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, அடுத்தது நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கேன். இதில் இருந்து மீளணும்னா அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது என்ன செஞ்சால் நான் துன்பத்தை கடக்க முடியும் அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய கேள்வி. ரொம்ப அருமையான கேள்வி ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வி. அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாமல் வாழ்ந்தவங்க மத்தியில் அடுத்தது என்ன செய்யணும்னு ஆர்வமாக கேட்குறீங்களே, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? சாயப்பா உங்களை வழி நடத்துகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் அடைத்த சாயப்பா இப்போ உங்கள் முன்னாடி வந்திருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யணுன்றத உங்கள் மூலமாக, உங்கள் உணர்வுகள் மூலமாக கொண்டு போயிட்டு அங்கே இருந்து கேள்விகளை உங்களுக்குள்ள எழுப்பி பதில்களை நீ தேடுன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். தேடக்கூடிய பதில்கள் இங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பதில்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்றதுல 1000 விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்குது. ஸோ இதை நீங்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் துன்பங்களை முதல்ல நீங்கள் ஓடி விரட்ட முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் மிக மிக முக்கியமானது. அப்போ நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் பதில்கள் இல்லை. கேள்வி ஆரம்பிச்சிடுச்சுன்னா பதில்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துடுவார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்று தான். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கசப்புகளை, கஷ்டங்களை மறக்க முடியுமா? அது மறக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நானும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அது பாட்டுக்கு ஓரமாக இருக்கட்டும். அந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இனி வராதுன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். இதை நீங்கள் நம்புவீங்களா? அது ஏன் இந்த பிரச்சனைகள் வராதுன்னு அதையும் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனசில் ஏகப்பட்ட அழுக்குகள் இருந்துச்சு. இப்போ அழுக்குகள் இல்லை. இப்போ அந்த இடத்துல தூய்மை மட்டும்தான் இருக்குது. இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் இருக்கக்கூடிய அழுக்குகள் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் கடவுள் உங்ககிட்ட வந்திருக்காரு. வந்தவர் சும்மா வரமாட்டார், வெறும் கையோடு வரமாட்டார். கடவுள் உங்களுக்கு தேவையானதை அத்தனையும் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காரு. அப்போ நாம் கடவுள் வந்திருக்காருன்றதை நம்பணும். நமக்கு தேவையானதை கொடுக்குறான்னு நம்பணும். நாம் இன்னமும் சுத்தமான இதயம் உள்ளவர்களாக இருக்கிறோன்றத உருவாக்கணும். நம்பணும் ப்ளஸ் உருவாக்கணும். இது எல்லாமே செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறீங்க. அடுத்த சில வழிகள் உங்களுக்கு காட்ட போகிறாருன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயமும் தேவைப்படுது. பொறுமையும் நம்பிக்கையும் இந்த இடத்துக்கு மிக மிக அவசியமாக்கப்படுகிறது. ஸோ இந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எல்லா விஷயத்தையும் பெற முடியும். எது? இந்த நம்பிக்கையும் பொறுமையும். அது இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே நடக்கும். ஆனால் பயந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அழுக்குகள் படிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ தான் சுத்தம் பண்ணிங்க, மறுபடியும் அழுக்குகள் படிய ஆரம்பிச்சிடும். பயந்தோம் அப்படின்னா, நம்ம பயந்துட்டோன்னா வாழ்வதற்கு உண்டான வழிகளை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். பயத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை நடத்துவோம். அது சோம்பேறித்தனமான வாழ்க்கையாக இருக்கும். அதையும் தாண்டி கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கையாகவும் மாறிடும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம், வேகமாக செயல்படுறோம், உழைக்கிறோம் அப்படின்ற இடத்துல எதிர்மறை எண்ணங்கள் வராது, பாவ செயல்களும் இருக்காது. ஆனால் இதற்கு எதிராக போகும்போது எதிர்மறை எண்ணங்கள் வரும், பாவங்கள் பெருகும். அப்போது அடுத்தது என்ன அப்படின்ற இடத்துல இருக்கும்போது பயம் முதல்ல போகுது.
அந்த போன பயத்தை திருப்பி கொண்டு வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய மிக முக்கிய பொறுப்பு. அதை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்தது உங்கள் பக்தியை பலப்படுத்தணும். ரெண்டாவது, உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள், வழிகள், இதை அதிகப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதில் வெற்றியும் அடையுங்க. அது ரொம்ப முக்கியம். எந்தெந்த விஷயங்களெல்லாம் சின்ன விஷயமாக கூட இருக்கட்டும், காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறதா இருக்கட்டும், நைட்டு 10 மணிக்கு படுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராப்பர் பிளானில் போதான்னு பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் நாளைக்கு சாதிப்பதற்கு பயன்படும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதன் மூலமாக வெற்றி உங்களுக்கு வருது. இதனால் உங்கள் மனசு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். நம்மால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அது நிச்சயமாக ஏற்படுத்தும். இது எல்லாமே இங்கே நடக்கும், எதுவுமே நடக்காமல் போகாது. ஸோ உறுதியான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் சிறப்பாக கவனத்தோடு செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் சரி, கடவுள்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு கடவுள்கிட்ட சொல்லுங்கள். முதல்ல இதுதான் முதல் படி. அடுத்தது வரதெல்லாம் அன்பேசாயில் பேசுகிறத இதை பேசுகிறோம். ஆனால் உங்களுக்கு அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வருதுனாவே அங்கே சாயப்பா அங்கே இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.